எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்திருக்கா? ஒரே ஒரு தப்பு பண்ணிருப்போம், அந்த தப்ப தெரியாம பண்ணிருப்போம். தப்பு அதுக்கு மன்னிப்பும் கேட்டு அது நம்ம திருந்தியும் ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த பண்ண தப்பே கடைசி வரைக்கும் சொல்லி 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 குத்தி குத்தி காட்டி மனச ரொம்ப நோவடிக்கிறானுங்க. ஒரு தடவை நீங்க சொல்லும் போது வலிக்குது. நான் ஒரு தப்பு தானே பண்ணா எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். அது நல்லதை பத்தி எல்லாம் ஏன்டா பேசவே மாட்டீங்க? மூஞ்சுக்கு முன்னாடி 300 தடவை கூட சொல்லி காமிச்சிரு, ஆனா முதுகு பின்னாடி ஒரு தடவை கூட அந்த சொல்லாத. என்ன யூஸ் பண்ணிக்கிறியா? யூஸ் பண்ணிக்கோ, எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கோ. ஆனா எனக்கு தெரியாத வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன பண்றது? எவ்வளவு மன்னிச்சு விட்டுற வேண்டியதான். எவ்வளவு பேரை மன்னிச்சு விட்டுருக்கேன், ஆனா நான் பண்றதா எவனும் மன்னிக்க மாட்டான். நான் என்ன பண்ணாலும் இவங்க எல்லாம் பிரச்சனைனா நான் பண்றது பிரச்சனை இல்ல, அவங்களுக்குலாம் நான் தான் பிரச்சனை. எனக்கு பிடிச்சவங்க என்ன நம்பி வந்தவங்களை எவனையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வாங்கினுக்கிறேன் நானு. ஆனா என்ன கஷ்டப்படுத்தணும் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்றீங்களா? நீ என்னடா என்ன மன்னிக்கிறது, மன்னிக்காம போறது, என்ன ஏத்துக்காம போறது, என்ன நல்லவன்றது கெட்டவன்றது என்ன வேணா போடா. உன் கண்ணுக்கு நான் கெட்டவனா தெரியும்னா நினைச்சுக்கோ, வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணி நலங்கு வச்சு கூப்பிட முடியாது. நான் கெட்டவன்ற கெட்டப்ல கெத்தா வாழ்ந்துட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். ஒருத்தன் எதனா ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டானா அந்த தப்ப நீங்க திருத்துறேன்னு சொல்லிட்டு அவனை திணிக்காதீங்க. அவன் பண்ண தப்ப அதெல்லாம் கொடூரமான வழிடா. அதெல்லாம் அவன் பண்ண தப்போட நீங்க சொல்லி